பழைய காலத்து கதை, நீதி கதைகள்லாம் சொன்னால் அவங்க ஒழுக்கம், டிசிப்ளின் வரும் மெயினாக அவங்களுக்கு. அந்த அராஜ குணம், பிடிவாத குணம் இதெல்லாம் இராது. அதனால் அந்த நீதி கதைகள் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சொல்கிறது. சொன்னாக்கா அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நடந்துங்க. தாய் தப்பனுக்கு வணக்கம் கொடுங்க. எல்லோரும் புக்குகள் எடுத்துக்கிட்டு வரும்போது பையை தூக்கின்னு விளையாடிக்கின்னு அப்படியே வந்துடாதீங்க. வரும்போது வீட்டில் ஆயா இருந்தாலும் சரி, அப்பா இருந்தாலும் சரி, என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தால் கூட தாத்தா பாட்டி இருப்பாங்க, அவங்க காலை தொட்டு கும்பிட்டு நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. சொல்லிட்டு வந்தீங்கன்னா பாருங்கள், படிப்பு நல்லா வரும், நிறைய மார்க்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்கள ஊக்குவிக்கிறது. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறது, அந்த ஒன்றுமாக இருக்கிற அந்த இதுவை உருவாக்குறது அவங்கள பிள்ளைங்களை. இப்போ உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் அப்பா அம்மா வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால உங்களுக்கு அந்த ஆற்றல் வந்துதா இந்த கதைகள் சொல்லணும்னு, இல்லை உங்களுடைய விருப்பமாகவே வந்துதா? அவங்க ஆரம்பத்துலேருந்து அதே என்ன சொல்லுவாங்க பழமொழி, அந்த ஜீன்ஸில் உருவாகிறதுன்னு சொல்கிறோமில்ல, அந்த மாதிரி ஜீன்ஸில். அப்பா வந்து ஒரு சகலகலா வல்லவன் அப்படின்னு சொல்லலாம். மருத்துவம், மாந்திரிகம், அந்த கோல் வித்தை, வில் வித்தை, அந்த மாதிரி வித்தைகளில் வித்துவான். அவங்களுக்கு ஒரு நன்மை செய்யும். பேய் பிடிச்சிங்க, பிசாசு பிடிச்சிங்க, அத்தை ஓட்டுறது அப்படி இப்படிலாம் கூட செய்வார் அவர். இருந்தாலும் அது வந்து ஒரு கிளி நீங்கிறது தானே தவிர அதுவாக கிடையாது. இப்போ எல்லாத்துலேயும் எடுத்து நம்ம மந்திரிக்கிறோம், ஏன் வேப்பிலையை மட்டும் எடுத்து மந்திரிக்கிறோம் இல்லையா? அந்த வேப்பிலையில் வந்து தெய்வ சொரூபாணி இலைன்னு பேர், அதுக்கு ஆரம்பத்தில் இலக்கியத்தில் தெய்வ சொரூபாணி இலை அப்படின்னு பேர். அந்த வேப்பிலையை வந்துச்சு, அதனுடைய காற்று இது பட்டுதுனாக்கா அந்த நோய் விளைகிடுது. அவங்க வச்சுக்கிற நம்பிக்கை, ஒரு ஃபெய்த்து கண்டிப்பாக நல்லாயிடுது. சும்மா ஒரு விபூதி எடுத்து வைக்கிறாரு, நல்லாயிடுது. அவங்க வச்சுக்கிற ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை இருக்கும்போது அட்ரினல் பிட்யூட்டரி சுரப்பெல்லாம் ஆரோக்கியமாக சுரக்குது, நோய் போயிடுது. இதுதான் விஷயம். இப்போ உண்மையிலேயே உங்களுக்கு அந்த வேறு சில பேய் பிசாசுகள், ஆன்மீக ரீதியான ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிட்டு, அந்த மாதிரியான விஷயங்கள் நம்பிக்கை இருக்கா? இல்லை உங்களுக்கு ஒரு அது மேலே நம்பிக்கை இல்லைங்க, நம்பிக்கை தான். நம்பிக்கை தான். அப்படியே இருக்கலாம், அப்படியே இருக்கலாம், அப்படின்னு அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம்னு கிடையாது. ஒரு பெரிய கலெக்டராக இருப்பார், அவர் வீட்டில் கூட யாராவது ஒருத்தர் கொஞ்சம் சும்மா கறி கொடுத்து கொஞ்சம் சிவத்தில் தடிட்டு வந்துட்டாங்களா, யாரோ இன்னும் வச்சுட்டாண்டான்றான். அவளுக்கு டிகிரி ஓடுற அவங்களுக்கு கூட அந்த ஒரு கான்செப்ஷன் வந்துடுது, அவனோ என்ன செய்துட்டாண்டாங்க இல்லைங்களா? அதை நீக்குவதற்கும் அவங்க அப்பா செயல்பட்டார். செயல்பட்டார். அதான் அந்த அந்த சாங்கியங்கள் என்னென்ன செய்யணும்னு இப்படி செய்தா அப்படி செய்தால் சரியாகி போச்சு போப்பா அப்படின்னு சொல்லி செய்துவார். அதெல்லாம் நல்ல முறையில் அவர் செய்தார். நான் கூட கொஞ்ச நாள் செய்திருந்தேன். அதுக்கப்புறம் நான் மருத்துவம், நான் குழந்தைகளுக்கு கூட மந்திரிக்கிறது அதெல்லாம் செய்துட்டு இருந்தேங்க. செய்து இருக்கும்போது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு மந்திரிக்கை போட்டாக்கா எல்லாரும் வரவங்க அத்தனை பேரும் ஒரு கொத்து வேப்பிலை எடுத்துன்னு வராங்க. அப்போ நான் மருத்துவம் பண்ணுறதா இல்லை அதை பண்ணுறதா சொல்லுங்கள்? கிளீனாக விட்டுட்டாங்க. சரி சரி, இல்லைம்மா நான் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, அதெல்லாம் இப்போ நான் செய்யறதில்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க.